Now read Luke chapter 21 and read verse 20. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை இப்பொழுது வாசியுங்கள். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். And when ye shall see Jerusalem compassed with armies, then know that the desolation thereof is nigh. If there's anyone sitting here newly, we are reading a verse that was written 2000 years ago and see how accurately it's being fulfilled today. This Bible is not a fisherman's book. God is the author of this book. ஒருவேளை யாராவது இங்கே புதிதாக வந்திருப்பீர்கள் என்றால் இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனமானது ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது. அது இன்றைக்கு எவ்வளவு துல்லியமாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் இப்பொழுது பார்த்தீர்கள். இந்த வேதமானது ஏதோ மீனவர்களால் எழுதப்பட்ட புத்தகம் அல்ல, தேவனே இதன் ஆசிரியராய் எழுத்தாளராய் இருக்கிறார். When you see armies surrounding Jerusalem, remember the desolation is near, is the prophecy of the word of God. தேவனுடைய வசனம் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறது, எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கிறது நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். Now listen carefully. கவனமாய் கேளுங்கள். This verse does not say, when you see Jerusalem surrounded by armies, remember Jesus is coming soon. It says, remember the desolation, not destruction as in Tamil, desolation, parakudal, that is very near. இந்த வசனமானது சொல்லுகிறது, எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கும் போது இயேசு சீக்கிரமாய் வருகிறார் என்று சொல்லவில்லை, மாறாக எருசலேம் அழிக்கப்படும் என்று சொல்லப்படாமல் எருசலேம் பாழாக்கப்படும் என்று சொல்லுகிறது. That's how it is in English. இப்படிதான் ஆங்கில மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. What is the meaning of that parakudal, that desolation? What does it mean? இந்த பாழாக்குதலின் அர்த்தம் என்ன? The Antichrist is going to take an idol of himself and place it in the temple of God in Jerusalem. இந்த அந்தி கிறிஸ்து தன்னுடைய சிலையை எடுத்துக்கொண்டு அதை தேவனுடைய ஆலயம் இருக்கிற எருசலேமிலே கொண்டு போய் வைக்க போகிறார். It is about that idol, a statue of himself, that the Bible in Matthew chapter 24 calls it the abomination of desolation. இந்த அந்தி கிறிஸ்துவின் சிலையை பற்றி தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் வேதம் அதை பாழாக்குகிற அருவருப்பு என்று அழைக்கிறது. Note that word, பாழாக்குகிற, desolation. பாழாக்குகிற என்கிற வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். Read verse 15. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது, when ye therefore shall see the abomination of desolation spoken of by Daniel the prophet stand in the holy place. This Daniel the prophet mentions this prophecy in Daniel 9:27. No need to read it now. தானியேல் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இந்த 27ஆம் வசனத்தில் தானியேல் தீர்க்கதரிசனமாக இதை சொல்லி இருக்கிறான். இப்பொழுது வாசிக்க வேண்டாம். So this prophecy that Jesus says, when you see Jerusalem surrounded by armies, it's not the coming of Jesus that is nigh, it is the desolation that is nigh. இயேசு சொல்லி இருக்கிறபடி எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கிறது நீங்கள் காணும்போது கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று சொல்லப்படவில்லை, எருசலேமின் பாழாக்குதல் சமீபமாக இருக்கிறது. And that parakudal, that desolation takes place in the middle of the 7-year tribulation period, or 3.5 years after the Antichrist comes into power. இந்த பாழாக்குதல் சம்பவிக்கிற சரியான நிலவரம் என்றைக்கு என்றால் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் பாதியில் அல்லது அவனுடைய ஆட்சியின் 3.5 வருட காலத்தின் முடிவில் தான் இந்த பாழாக்குதல் சம்பவிக்கும். So this verse says, when Jerusalem is surrounded by armies, the desolation is near, and 3.5 years before that Jesus will come. இந்த வசனம் சொல்லுகிறது, எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கும் போது அதன் பாழாக்குதல் சமீபமாக இருக்கிறது. இதற்கு 3.5 வருட காலம் முன்பாகவே இயேசு வந்து விடுவார். Then imagine how near the coming of Jesus is. இப்பொழுது யோசியுங்கள், இயேசுவின் வருகை எவ்வளவு சமீபமாக இருக்கிறது. Brother, sister, there is no time to waste. சகோதரனே சகோதரியே, நாம் வீணாக்குவதற்கு இனி காலம் இல்லை. When God created man initially, he said, be fruitful and multiply. But today he's saying, pack up, wind up, it's time.
ஆண்டவர் மனிதனை முதலில் சிருஷ்டித்த போது அவனை ஆசீர்வதித்து சொன்ன காரியம் நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாவற்றையும் மூட்டை கட்டிக்கொண்டு கிளம்புங்கள், ஏனென்றால் இனி சமயம் இல்லை. Lift up your heads, for your redemption draweth nigh. உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறபடினால் உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். This is not the time to focus on earthly things. இது பூமிக்குரிய காரியங்களின் மேல் நாம் கவனம் செலுத்தக்கூடிய நேரம் அல்ல. There is just enough time for us to lift up our heads and get ready to go when Jesus comes. நாம் நம்முடைய தலைகளை உயர்த்தி இயேசு வரும்போது போவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள மாத்திரமே நமக்கு சமயம் இருக்கிறது. So let's not waste time. எனவே நாம் நேரத்தை விரயமாக்க வேண்டாம். We are going to see that the third world war is going to break out in a short while. இன்னும் கொஞ்ச நாட்களில் மூன்றாவது உலக மகா யுத்தம் ஆரம்பிக்க போகிறதை நாம் பார்க்க போகிறோம். The Bible prophesies about that. வேதம் இதை தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறது. Just before that or just after that Jesus will come. இதற்கு சற்று முன்பாக அல்லது இதற்கு சற்று பின்பாக இயேசு வந்து விடுவார். So around the time of the third world war Jesus will come. மூன்றாவது உலக மகா யுத்தம் நடக்கும்போது அந்த காலகட்டத்தில் இயேசு வந்து விடுவார். Then some clever people will say, oh, is that right? Then I'll wait till the third world war. When that starts, I'll get ready to go when Jesus comes. இப்போது சில அதிபுத்திசாலிகள் இப்படி சொல்லுவார்கள், அப்படியா, நல்ல விஷயம் தானே, மூன்றாவது உலக மகா யுத்தம் வருகிற வரைக்கும் நான் காத்திருப்பேன், அந்த யுத்தம் ஆரம்பிக்கும் போது இயேசு வரும்போது போவதற்கு நான் என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வேன். Till then I will enjoy. அதுவரைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்கிறேன். And when the third world war is going to break, I'll get ready. மூன்றாவது உலக மகா யுத்தம் ஆரம்பிக்கிற அந்த காலகட்டத்தில் நான் என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வேன். What is getting ready? Putting on your clothes and combing your hair and having a bath, is it? ஆயத்தப்படுத்துவது என்றால் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்களுடைய வஸ்திரங்களை கழற்றி வைத்துவிட்டு போய் குளித்துவிட்டு புதிய வஸ்திரங்களை மாற்றுவதுதான் ஆயத்தப்படுத்துதலா? Getting ready means growing in your character. You can't do that in 5 days. ஆயத்தப்படுத்துதல் என்று சொல்லும்போது அது நம்முடைய சுபாவத்தின் வளர்ச்சியை காண்பிக்கிறது. அது 5 நாட்களில் நடைபெறுகிற காரியம் அல்ல. It's not getting your body ready, it's getting your soul ready. இது நம்முடைய சரீரத்தை ஆயத்தப்படுத்துவது அல்ல, நம்முடைய ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்துவது. So we have just enough time to prepare ourselves. You can't wait for the last moment, you'll be left behind. நாம் கடைசி க்ஷண பொழுதுக்காக காத்திருக்க முடியாது. அப்படி என்றால் நாம் கைவிடப்பட்டு போவோம். இப்பொழுது நமக்கு இருக்கிற சமயம் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு மாத்திரம் போதுமானதா இருக்கிறது. Now we're going to see quickly how the third world war, the world events are slowly going to move towards a third world war. இப்பொழுது உலகத்தில் நடைபெறுகிற சம்பவங்கள் எவ்வாறு மூன்றாவது உலக மகா யுத்தத்துக்கு வழிவகுக்க போகிறது, எவ்வாறு அந்த திசையில் போக போகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். This third world war is going to break out because of 3 reasons. இந்த மூன்றாவது உலக மகா யுத்தம் 3 காரணங்களினால் ஆரம்பிக்கும். 1. முதல் காரணம், in Jerusalem, the location where the temple of the Jews was built, there is a mosque now. யூதர்களின் தேவாலயம் கட்டப்பட்டதான அந்த இடத்திலே, எருசலேம் பட்டணத்திலே, அந்த இடத்திலே இன்றைக்கு ஒரு மசூதி இருக்கிறது. And therefore, because of that controversy, the Jews are not able to rebuild their temple. இப்படிப்பட்ட ஒரு சர்ச்சை அங்கே இருக்கிறபடியினால் யூதர்களால் தங்கள் தேவாலயத்தை கட்ட முடியவில்லை. And this is a big issue today. இன்றைக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக வெடித்துக் கொண்டிருக்கிறது. So maybe if the Israelites take some wrong decision, immediately war will break out. ஒருவேளை இந்த திசையில் இஸ்ரவேலர்கள் ஏதாவது தவறான முடிவை எடுத்தால் உடனடியாக மூன்றாவது உலக மகா யுத்தம் ஆரம்பிக்கும். Secondly, இரண்டாவதாக, Syria is going to be a cause for the world war. சீரியா தேசமானது ஒரு உலக மகா யுத்தத்துக்கு காரணமாக இருக்க போகிறது. In the Bible there are some unfulfilled prophecies about Syria. It hasn't been fulfilled till now. வேதத்தில் சீரியா தேசத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற சில நிறைவேறாத தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. இந்த நாட்களில் அவைகள் நிறைவேற போகிறது. Read Isaiah chapter 17 and verse 1. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் அதன் முதல் வசனத்தை வாசிப்போம். தமஸ்குவின் பாரம் இதோ, தமஸ்குவானது நகரமயிலால் தள்ளப்பட்டு பாழான மண்மேடாகும். The burden of Damascus, behold, Damascus is taken away from being a city, and it shall be a ruinous heap. We have all heard of Damascus. நம்ம எல்லாருக்கும் தமஸ்கு பட்டணத்தை பற்றி தெரியும். Paul was saved on the road to Damascus. பவுல் அவர்கள் இந்த தமஸ்குவுக்கு போகிற வழியில் தான் ரட்சிக்கப்பட்டார். But many do not know that Damascus is the capital of Syria. ஆனால் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த தமஸ்கு பட்டணம் சீரியா தேசத்தின் தலைநகரமாக இருக்கிறது. Even today Damascus is the capital of Syria. இன்றைக்கும் சீரியா தேசத்தின் தலைநகரம் இந்த தமஸ்கு பட்டணமாக இருக்கிறது. Now listen to this statement. இப்பொழுது இந்த வாக்கியத்தை கவனியுங்கள். This city of Damascus is the oldest continuously inhabited city in the world.
இந்த தமஸ்கு பட்டணமானது உலகத்தில் தொடர்ந்து குடியிருப்பு இருக்கிற மிக பழமையான பட்டணமா இருக்கிறது. I will say it again. This Damascus is the oldest continuously inhabited city in the world. தமஸ்கு பட்டணமானது ஜனங்கள் பூர்வத்திலிருந்தே தொடர்ச்சியாக குடியிருக்கிற பட்டணங்களில் மிக பழமையானதாக இருக்கிறது. In other words, Damascus has never ceased from being a city in its history ever. தன்னுடைய சரித்திரத்தில் ஒருபோதும் தமஸ்கு பட்டணமானது ஒரு பட்டணமாய் ஜனங்கள் குடியிருக்கிற பட்டணமாய் இல்லாமல் இருந்ததில்லை. But this verse says Damascus is going to be taken away from being a city and is going to become a ruinous heap. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது தமஸ்குவானது ஒரு நகரமாய் ஒரு பட்டணமாய் இல்லாமல் தள்ளப்பட்டு அது ஒரு பாழான மண்மேடாகும். And what is going to happen? என்ன சம்பவிக்க போகிறது? Read verse 14, the last verse of that chapter. அந்த அதிகாரத்தின் கடைசி வசனமாகிய 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். இதோ சாயங்காலத்திலே கலக்கம் உண்டாக்கும், விடியற் காலத்திற்கு முன் அவர்கள் ஒளிந்து போவார்கள். இது And behold, at evening tide trouble, and before the morning he is not. In the evening trouble, in the morning he is not. சாயங்காலத்திலே கலக்கம் உண்டாகும், காலையிலே அவர்கள் இல்லாமல் போவார்கள். What is the meaning of that? அதோட அர்த்தம் என்ன? Damascus is going to be destroyed overnight. ஒரு இரவிலே தமஸ்கு அழிக்கப்படும். In Isaiah's days, the man who wrote this prophecy, in his days, this was impossible because people fought with stones and arrows and bows. இந்த தீர்க்கதரிசனத்தை உரைத்ததான ஏசாயாவின் நாட்களில் இது சாத்தியப்படாத அசாத்தியமான ஒரு விஷயமா இருந்தது. ஏனென்றால் அந்த நாட்களில் யுத்தங்கள் கற்களை கொண்டும் அம்புகளை கொண்டும் ஈட்டிகளை கொண்டும் செய்யப்பட்டன. But today it is possible for a city to be overthrown or become a ruinous heap overnight. இன்றைக்கு ஒரு பட்டணத்தை கவிழ்ப்பது அல்லது அதை ஒரு பாழான மண்மேடாக்குவது என்பது ஒரு இரவிலே அதை செய்வது ஒரு சாத்தியமான விஷயம்தான். Because we have atom bombs today. ஏனென்றால் இன்றைக்கு அணுகுண்டுகள் இருக்கிறது. So overnight this place, this Damascus is going to be overthrown is the Bible prophecy. It has not yet been fulfilled. It is going to be fulfilled. வேதம் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறது ஒரே இரவிலே தமஸ்கு கவிழ்க்கப்பட்டு போகும். இது இன்னும் நிறைவேறவில்லை, இது நிறைவேற போகிறது. Now if you read verse 3 of the same chapter, இதே அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், we see that Syria will retaliate and Ephraim, which is a part of Israel, is going to be damaged. சீரியா தேசமானது இதற்கு பதிலடி கொடுக்க முயற்சி செய்யும். அப்படி அது செய்யும்போது இஸ்ரவேல் தேசத்தின் ஒரு பகுதியானது தாக்கப்படும். So it's going to be an Israel-Syria war. எனவே இது இஸ்ரவேலுக்கும் சீரியாவுக்கும் இடையே நடைபெறுகிற ஒரு யுத்தமாய் இருக்கும். If you turn to Isaiah chapter 7, ஏசாயா 7ஆம் அதிகாரத்துக்கு நாம் திரும்பி வந்தால், there you see another prophecy about the same Israel-Syria war. இந்த இஸ்ரவேல் சீரியா யுத்தத்தை பற்றி வேறொரு தீர்க்கதரிசனத்தை நாம் அங்கே பார்க்கலாம். You read chapter 7 and verse 8. 7ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. சீரியாவின் தலை தமஸ்குவின் தலை ரேத்சீன். இன்னும் 65 வருஷங்களிலே எப்ராயிம் ஒரு ஜனமாய் இராதபடிக்கு நொறுங்குண்டு போம். For the head of Syria is Damascus, and the head of Damascus is risen, and within 65 years shall Ephraim be broken, that it be not a people. So when Israel attacks Syria, Syria will attack Israel. இஸ்ரவேல் தேசம் சீரியா தேசம் இஸ்ரவேல் தேசத்தை தாக்கும்போது இஸ்ரவேல் தேசம் சீரியா தேசத்தை தாக்கும். When Israel attacks Syria, Syria will attack Israel. இஸ்ரவேல் தேசம் சீரியா தேசத்தை தாக்கும்போது சீரியா தேசம் இஸ்ரவேல் தேசத்தை திரும்பவும் தாக்கும். Israel is very popular for preemptive strikes. இஸ்ரவேல் தேசமானது முன்னெச்சரிக்கையான தாக்குதல்களுக்காக பேர் போன ஒரு நாடா இருக்கிறது. In other words, while the enemy is planning to strike, these people will go and throw bombs and come back. மறு வார்த்தையில் சத்துரு இவர்களை தாக்குவதற்கு திட்டம் தீட்டிக் கொண்டிருப்பது இவர்களுக்கு தெரிந்துவிட்டால் உடனடியாக இவர்கள் போய் அண்டுகுண்டுகளை வீசிவிட்டு வந்து விடுவார்கள். It's happened before. இது இதற்கு முன்பாகவும் நடந்திருக்கிற ஒரு காரியம்தான். In the year 1967, a 6-day war took place. 4 nations planned to fight against Israel. 1967ஆம் வருஷத்தில் 4 நாடுகள் ஒன்று சேர்ந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்ய தீர்மானித்தன. அந்த யுத்தம் 6 நாட்கள் யுத்தமாக நடந்தது. But before they could start the attack, Israeli planes went to these 4 countries, threw bombs on the airports, and all their planes were destroyed.
ஆனால் சம்பவித்த காரியம் என்னவென்றால் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தை தாக்குவதற்கு முன்பாகவே இஸ்ரவேல் தேசத்தின் போர் விமானங்கள் இந்த 4 நாடுகளுக்கும் சென்று அவர்களுடைய விமான நிலையங்கள் மேல் குண்டுகளை வீசி அவர்களுடைய போர் விமானங்களை எல்லாம் அழித்துவிட்டு வந்துவிட்டது. அவ்வளவுதான். In 6 days the war was over. 6 நாட்களில் யுத்தம் முடிந்தது. Just imagine one country against 4 countries. Those 4 countries surrendered and stopped the war. யோசித்து பாருங்கள், ஒரே ஒரு நாடு, அதற்கு விரோதமாக 4 நாடுகள், ஆனாலும் அந்த 4 நாடுகளும் அவர்கள் சரணடைந்து விட்டன, யுத்தத்தை நிறுத்திவிட்டன. And the result was Israel became bigger than before. இந்த யுத்தத்தின் விளைவாக இஸ்ரவேல் தேசம் தன்னுடைய எல்லைகளை விரிவுபடுத்திக் கொண்டது. If you look at the map of Israel, இஸ்ரவேல் தேசத்தின் வரைபடத்தை பார்க்கும்போது this white portion is the old Israel before 1967. 1967 வருஷத்துக்கு முன்பாக இருந்ததான இஸ்ரவேல் தேசத்தை இந்த வெள்ளை பகுதி காண்பிக்கிறது. But these are the extra portions that they got after the 6-day war. ஆனால் குறித்து காட்டப்படுகிறதான இந்த பகுதிகள் இந்த 6 நாள் யுத்தத்துக்கு பின்பாக அவர்கள் சேர்த்துக் கொண்ட பகுதிகளாகும். This place Gaza Strip. இந்த காசா ஸ்ட்ரிப் என்று அழைக்கப்படுகிற இடம். This place called the West Bank. இந்த மேற்கத்திய பேங்க் என்று அழைக்கப்படுகிற இடம். And this place called the Golan Mountains, the Golan Heights. கோலன் ஹைட்ஸ் அல்லது கோலன் மலைகள் என்று அழைக்கப்படுகிற இடம். After the 6-day war they got all these places. 6 நாள் யுத்தத்துக்கு பிற்பாடு இந்த இடங்களை எல்லாம் அவர்கள் கைப்பற்றிக் கொண்டார்கள். That's why all the neighbors of Israel are angry. இதனால் தான் இஸ்ரவேல் தேசத்தின் சுற்றிலும் இருக்கிறதான அண்டை நாடுகள் எல்லாம் கோபத்தில் இருக்கிறது. So this Israel always strikes before. எனவே இஸ்ரவேல் தேசம் எல்லா நேரங்களிலும் அது முன்பாக முன்னெச்சரிக்கையான தாக்குதல்களை நடத்தும். So Syria will strike back. அப்பொழுது சீரியா தேசமானது திரும்பவும் தாக்கும். I told you Bible prophecies take place in cycles. நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு சக்கரத்தை போல கால சுழற்சியில் தீர்க்க தரிசனங்கள் திரும்பவுமாக நடைபெறும். So when you read verse 8 you read about 65 years, within 65 years. இந்த 8ஆம் வசனத்திலே நாம் வாசித்த போது 65 வருடங்களுக்குள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். So if you calculate 65 years from 1948, the year of independence of Israel, இஸ்ரவேல் தேசத்தின் சுதந்திரம் அடைந்த அந்த ஆண்டான 1948ஆம் வருஷத்திலிருந்து 65 வருஷங்களை நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தால் what will you get? உங்களுக்கு என்ன வருஷம் கிடைக்கிறது? 2013. 2013ஆம் வருஷம். So it may be that in this year the war will start. ஒருவேளை இந்த ஆண்டில் ஒரு உலக மகா யுத்தம் ஆரம்பிக்கும். Not உலக மகா யுத்தம், Israel Syria war. இஸ்ரேல் சீரியா யுத்தம் ஆரம்பிக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டாக இருக்கலாம். So we'll wait and see. நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். The third reason why a third world war is going to this Syria Israel war will escalate and finally result in the third world war. இந்த இஸ்ரவேல் சீரியா யுத்தமானது அது பிரச்சனை பெரிதாகி கடைசியிலே ஒரு உலக மகா யுத்தத்தில் முடிவடையும். Thirdly, மூன்றாவது, today Israel's greatest enemy is Iran. இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தின் மிகப்பெரிய சத்துரு ஈரான் தேசமா இருக்கிறது. The president of Iran says Israel should be wiped out of the map of the world. ஈரான் தேசத்தின் ஜனாதிபதி சொல்லுகிற காரியம் என்னவென்றால் இஸ்ரேல் தேசமானது உலக வரைபடத்திலிருந்து துடைத்தெறியப்பட வேண்டும். And Iran is heaping atomic weapons and they have many nuclear reactors and they are making bombs so that this time they are not going to lose. Israel is going to disappear from the world. இந்த முறை யுத்தம் ஏற்பட்டால் ஈரான் தோற்று போகக்கூடாது என்பதற்காகவும் இஸ்ரவேல் தேசம் உலகத்திலிருந்து காணப்படாமல் போக வேண்டும் என்பதற்காகவும் ஈரான் தேசமானது அது அணு ஆயுதங்களை குவித்துக் கொண்டு வருகிறது. அணு ஆயுத தொழிற்சாலைகள் மூலமாக தொடர்ச்சியான அணு ஆயுதங்களை தயாரித்துக் கொண்டு வருகிறது. So Israel has made special planes with huge petrol tanks to travel from, see how far Israel is. When they start from Israel, they have to cross the country called Jordan, go to Iraq, go to Iran, throw bombs there and come back all the way. So they have to need extra huge petrol tanks. இதற்காக விசேஷித்தமான பிரத்யேகமான போர் விமானங்களை, பெரிய பெரிய பெட்ரோல் டாங்குகள் உள்ளதான போர் விமானங்களை இஸ்ரவேல் தேசம் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் வெகு தொலைவை 2 நாடுகளை கடந்து சென்று ஈரானுக்கு போய் குண்டுகளை வீசிவிட்டு திரும்பி வருவதற்கு வசதியாக அப்படி செய்கிறது. So once again Israel might plan a preemptive strike and throw bombs on Iran and come, and therefore World War III will start. ஒருவேளை இப்படி நடக்கலாம். இஸ்ரவேல் தேசம் வழக்கம் போல முன்னெச்சரிக்கையான தாக்குதல் நடத்த முற்பட்டு ஈரான் தேசத்தை தாக்கலாம். அப்படி தாக்கினால் மூன்றாவது உலக மகா யுத்தம் நடக்கும். Now, who will form the 2 factions of World War III is written in the Bible.
இந்த மூன்றாவது உலக மகாயுத்தத்தில் நேர் எதிர் அணியில் எந்தெந்த நாடுகள் இருக்கும் என்பதை வேதம் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறது. How the war will start, how it will stop, and is all written there. இந்த யுத்தம் எப்படி ஆரம்பிக்கும், அதனுடைய முடிவு எப்படி இருக்கும், எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Turn to Ezekiel chapter 38. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்துக்கு திரும்பி வாருங்கள். And read verse 2. இரண்டாம் வசனத்தை வாசியுங்கள். மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் உரைத்து, Son of man, set thy face against Gog, the land of Magog, the chief prince of Meshech and Tubal, and prophesy against him. See, here are some very strange names. இங்கே சில வினோதமான பெயர்களை நாம் பார்க்கிறோம். What these names are, we have to find out. இந்த பெயர்கள் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். Look at these three names: Magog, Meshech, Tubal. இந்த மூன்று பெயர்களை நீங்கள் பாருங்கள்: மாகோக், மேசேக், தூபால். Now turn to Genesis chapter 10 ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி and read verse 2. இரண்டாம் வசனத்தை வாசிப்போம். யாப்பேத்தின் குமாரர் கோமார், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள். The sons of Japheth, Gomer and Magog and Madai and Javan and Tubal and Meshech and Tyrus. So you see, these three names appear as the children of Japheth, the son of Noah. இந்த மூன்று பெயர்களும் நோவாவின் குமாரனான யாப்பேத்தின் குமாரர்களாக இந்த வசனத்தில் குறிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். So as these people increased and became tribes, they started moving in a certain direction and settled down. இந்த ஜனங்கள் அவர்கள் பழுகி பெருகி கோத்திரங்களாக மாறின போது ஒரு குறிப்பிட்ட திசைக்கு நேராக பிரயாணப்பட்டு அங்கே அவர்கள் குடிபெயர்ந்தார்கள். So you have to ask the ethnologists that they are the ones who study how nations are born, how they moved in directions, where they settled down, etc. இப்படி இனங்களை பற்றி, தேசங்களை பற்றி, அவைகளின் துவக்கம் எப்படி இருந்தது, அவைகள் பூர்வத்தில் எங்கே இருந்தார்கள், எங்கே குடிபெயர்ந்தார்கள் என்பதெல்லாம் ஆராய்ச்சி செய்கிறவர்களிடத்திலே நீங்கள் இதை பற்றி கேட்பீர்கள் என்றால், they say that these sons of Japheth, that is Meshech, Tubal, Magog, all moved to and settled down in that place which today is called Russia. இந்த யாப்பேத்தின் குமாரராகிய மாகோகு, தூபால், மேசேக் என்பவர்கள் இவர்கள் எல்லாரும் குடிபெயர்ந்து ஒரு இடத்தில் போய் அவர்கள் குடியமர்ந்தார்கள். அந்த இடம் இன்றைய ரஷ்யா தேசமா இருக்கிறது. In fact, in that same Ezekiel 38:2, எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, we read the chief prince of Meshech and Tubal. The word chief is Rosh, which is from which the word Russia comes. ஜாதிகளின் தலைமையான அதிபதி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த தலைமை என்று சொல்லுகிற வார்த்தை ராஷ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வார்த்தையிலிருந்து தான் ரஷ்யா என்கிற பெயர் வந்தது. And the word Gog is a name as a title of the ruler of Magog, the area of Russia. ரஷ்யாவில் இருக்கிறதான மாகோக் என்கிற அந்த இடத்திலே ஆளுகை செய்கிற அந்த ராஜாவினுடைய பெயர் தான் கோகாக இருக்கிறது. So Magog is a place, Gog is a title of a king, the ruler. மாகோக் ஒரு இடமா இருக்கிறது. அந்த தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜாவினுடைய பெயராக அல்லது பட்டமாக கோக் இருக்கிறது. Just like Pharaoh is a title of many kings, Herod is a title of many kings, Caesar is a title of many kings, Gog is a title of many kings. எப்படி எகிப்தின் अनेक ராஜாக்கள் அவர்கள் பார்வோன் என்று அவர்களுக்கு பட்டம் இருந்ததோ, எப்படி ஏரோது என்கிற பட்டம் இருந்ததோ, எப்படி ராயன் என்கிற பட்டம் இருந்ததோ, அதே போல अनेक ராஜாக்கள் கோக் என்கிற பட்டத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். So God says, I am prophesying against you. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன். And in verse 4 God says, I'm going to put jaws in your hooks into your jaws and I'm going to drag you towards Israel. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உன் வாயில் துரடுகளை போட்டு உன்னை இஸ்ரவேலுக்கு நேராக இழுத்து கொண்டு வர போகிறேன். And Persia and Ethiopia and Libya, they're all going to come with you. உன்னோடு கூட பெர்சியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் வருவார்கள். So which means with Russia, many other countries of today which are called by ancient names in the Bible are going to join with Russia and go towards Israel.
தங்களுடைய ஆதி நாட்களில் இருந்ததான பெயரினால் அழைக்கப்படுகிற அநேக நாடுகள் வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவைகள் ரஷ்யாவோடு கூட சேர்ந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் யுத்தத்தில் கலக்கும். Verse 8 says, "This shall happen in the latter years." இது பின் நாட்களில் சம்பவிக்கும் என்று 8ஆம் வசனம் சொல்லுகிறது. So this is what is going to happen as a third world war. இதுதான் மூன்றாவது உலக மகாயுத்தமாக நடக்க போகிறது. Now there are different nations. I'm going to just mention one nation that is present today that is going to join Russia in this battle. இன்றைக்கு இருக்கிறதான ஒரு நாடு ரஷ்யாவோடு அது யுத்தத்தில் இஸ்ரவேலுக்கு விரோதமாக சேர்ந்து கொள்ள போகிறது. அந்த நாட்டை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறேன். Read verse 5. 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்களோட கூட பெர்சியரும் எத்தியோப்பியரும் Persia. So Persia is one country that is going to join with Russia and go to the battle against Israel. இந்த பெர்சியா தேசமானது ரஷ்யாவோடு சேர்ந்து கொண்டு இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய போகிறது. Verse 8 says they are going to go towards Israel. 8ஆம் வசனம் சொல்லுகிறது அவர்கள் இஸ்ரவேலுக்கு நேராக அவர்கள் பிரயாணப்படுவார்கள். Now listen. கவனியுங்கள். In the year 1935, 1935ஆம் வருஷத்தில், till 1935 Persia was Persia. In 1935, just like Bharat and Hindustan became India, Persia changed its name. 1935ஆம் ஆண்டு வரைக்கும் பெர்சியா தேசம் என்றுதான் அழைக்கப்பட்டது. ஆனால் எப்படி பாரத் இந்துஸ்தான் என்கிற பெயர் மாறி இந்தியா தேசம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறதோ அதே போல பெர்சியா தேசமும் பெயர் மாற்றம் அடைந்தது. In the year 1935, the country of Persia became known as Iran. 1935ஆம் வருஷத்தில் பெர்சியா தேசம் இனி ஈரான் என்று அழைக்கப்பட்டது. So this Bible says that Russia and Persia are going to join with many countries and travel towards the mountains of Israel with their armies. இந்த வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் இந்த ரஷ்யா தேசமும் இந்த பெர்சியா தேசமும் இன்னும் அநேக நாடுகளை சேர்த்துக்கொண்டு இஸ்ரவேல் தேசத்தின் மலைகளுக்கு விரோதமாய் அவைகள் தங்கள் ராணுவங்களை சேர்த்துக்கொண்டு போக போகிறது. See, all this is Golan Heights. These are mountains. இந்த கோலன் ஹைட்ஸ் என்று சொல்லப்படுகிற இடம் அது மலைப்பகுதியா இருக்கிறது. The entire area there are so many mountains. அந்த கோடிட்டு காண்பிக்கப்படுகிற பகுதி எல்லாம் முழுவதும் மலைப்பகுதியா இருக்கிறது. Russia is this portion. ரஷ்யா அந்த பகுதியா இருக்கிறது. So Russia and Iran and many countries will join together, form a coalition army and march towards Israel, crossing these mountains. ரஷ்யாவும் ஈரானும் இன்னும் அதை சுற்றி இருக்கிற அநேக நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டு ராணுவமாக இந்த மலை பிரதேசத்தை நோக்கி தங்களுடைய ராணுவத்தை அனுப்ப போகிறது. And what is going to happen? சம்பவிக்க போகிறது என்ன? As they come near Israel, அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தை நெருங்கி வரும்போது they are saying to themselves, it's very easy, just cross the mountains of Israel. There are no fortresses, no fortifications, no walls. It's easy to take over Israel, they will say. அவைகள் சொல்ல போகிற காரியம் என்னவென்றால் இஸ்ரவேல் தேசத்தை நாம் எளிதாக கைப்பற்றி விடலாம், இந்த மலைகளை மாத்திரம் நாம் கடந்தால் போதும், இஸ்ரவேல் தேசத்துக்கு எந்தவித மதில்களும் கிடையாது, எந்த பாதுகாப்பும் கிடையாது, அரண்களும் கிடையாது, இது சுலபமான வெற்றியா இருக்கும் என்று சொல்லுவார்கள். Because there's lack of time, I'm skipping some details. நேரம் குறைவா இருக்கிறபடினால் சில விளக்கங்களை நான் தவிர்க்கிறேன். Now at this time when one faction, one group of armies is joining together to come against Israel, who will support Israel? இப்படி ஒரு கூட்ட தேசங்கள் தங்கள் ராணுவத்தை ஒன்று சேர்த்து கூட்டு ராணுவமாக உண்டாக்கும் போது இஸ்ரவேலுக்கு ஆதரவாக யார் வருவார்? Till now Israel is supported by America, Britain and some European English speaking countries. இதுவரைக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆதரவாக இருந்து வருகிற நாடுகளில் முக்கியமான நாடுகள் அமெரிக்க தேசம், இங்கிலாந்து தேசம் மற்றும் சில ஐரோப்பிய தேசங்களா இருக்கின்றன. In verse 13 you will see those countries that are supporting Israel. இப்பொழுது 13ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆதரவு கொடுக்கிற சில தேசங்களை நாம் அங்கே வாசிக்கிறோம். Sheba and Dedan refer to some Gulf countries that will support Israel. சேபா மற்றும் தேதான் தேசங்கள் சில வளைகுடா நாடுகளை குறிக்கின்றன. இவைகள் இஸ்ரவேலுக்கு ஆதரவாய் இருக்கும். And then we read of the merchants of Tarshish. அதற்கு பிற்பாடு தர்ஷீஷின் வர்த்தகரை குறித்து நாம் வாசிக்கிறோம். Which place is Tarshish? தர்ஷீஷ் என்பது எந்த இடம்? The word, the Tarshish, Bible scholars doing research say Tarshish was a place where you used to get tin. It was a source of tin.
தர்ஷீஸ் என்கிறதான இந்த இடம் டின் என்கிற உலோகம் கிடைக்கக்கூடியதான இடமாயிருந்தது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். And today's Great Britain, the word Britain, which comes from the word Britannia, means a source of tin. இன்றைக்கு இருக்கிறதான பிரிட்டன் அல்லது பிரிட்டானியா என்கிற பெயரிலிருந்து இதனுடைய பெயர் வருகிறது. இந்த பிரிட்டானியா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இந்த டின் கிடைக்கக்கூடிய ஒரு இடம். So Bible scholars say that Great Britain is Tarshish. வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இந்த கிரேட் பிரிட்டன் நாடுதான் அது டார்ஷீஷா இருக்கிறது. So here in this verse in Ezekiel chapter 38 and verse 13 we read that Tarshish and the young lions thereof. இங்கே இந்த 38ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் தர்ஷீஷின் வர்த்தகரும் அதனுடைய பாலசிங்கங்களும். What is that? அதன் அர்த்தம் என்ன? Great Britain is that place where you see the English speaking countries. கிரேட் பிரிட்டன் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியில் தான் ஆங்கிலத்தை பேசுகிற நாடுகள் உண்டு. So from this Great Britain people migrated to America, Canada, Australia. Those are English speaking countries. இந்த கிரேட் பிரிட்டனிலிருந்து தான் அமெரிக்கா, கனடா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு ஜனங்கள் குடிபெயர்ந்து சென்றார்கள். இப்பொழுது அவைகளும் ஆங்கிலம் பேசுகிற நாடுகளாய் இருக்கின்றன. They are the young lions of Tarshish. இவர்கள் தான் தர்ஷீஷின் பாலசிங்கங்களாய் இருக்கிறார்கள். So these are the factions that are supposed to support Israel. இவைகள் தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியவைகளாய் இருக்கிறதான கூட்டங்கள். But very sad. ஆனால் துக்கமான விஷயம், when Russia and Iran and those countries are taking their armies towards Israel. ரஷ்யாவும் ஈரானும் அதனுடைய கூட்டு நாடுகளும் தங்களுடைய ராணுவத்தை இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி செலுத்தும்போது America and Britain will not take their armies to support Israel because they know it's going to be a terrible loss if we go and lend our hand to support Israel. அமெரிக்காவும் கிரேட் பிரிட்டன் நாடும் ஒருபோதும் தங்களுடைய ராணுவத்தை இஸ்ரவேலுக்கு உதவியாக அனுப்பாது. ஏனென்றால் அவர்களுக்கு நன்றாக தெரியும் நாம் இஸ்ரவேல் தேசத்துக்கு உதவிக்கரம் நீட்டினால் அது மிக பயங்கரமான ஒரு சேதத்தை விளைவிக்கும். So they will only offer verbal support, verbal resistance, not literal resistance. எனவே அவர்கள் எழுத்தின்படியாய் இந்த கூட்டு நாடுகளை எதிர்க்க மாட்டார்கள், வாய்மொழியில் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பார்கள், அவ்வளவுதான். Read verse 13. 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்சீசின் வர்த்தகரும் அதனுடைய பாலசிங்கங்களான அனைவரும் உன்னை நோக்கி, நீ கொள்ளையிட அல்லவோ வருகிறாய் என்றும், நீ சூறையாடி வெள்ளியையும் பொன்னையும் ஆஸ்தியையும் எடுத்துக் கொள்ளுகிறதற்கும் ஆடுகளையும் மாடுகளையும் பிடிக்கிறதற்கும் மிகவும் கொள்ளையிடுகிறதற்கும் அல்லவோ உன்னுடைய கூட்டத்தை கூட்டினாய் என்றும் சொல்லுவார்கள். Sheba and Dedan and the merchants of Tarshish with all the young lions thereof shall say unto thee, art thou come to take a spoil? Hast thou gathered thy company to take a prey, to carry away silver and gold, to take away cattle and goods, to take a great spoil? So their resistance is only going to be in words. Their leaders will say, no, you should not do that. We oppose it and we resist it. But they will do nothing about it. இந்த நாடுகளின் தலைவர்கள் இவர்கள் தங்கள் எதிர்ப்பை வாய்மொழியில் மாத்திரமே தெரிவிப்பார்கள். நீங்கள் அப்படி எல்லாம் செய்யக்கூடாது, நாங்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்போம் என்றெல்லாம் அறிக்கை வெளியிடுவார்கள், அவ்வளவுதான், வேற எதுவும் செய்ய மாட்டார்கள். So what is happening? Poor Israel is caught alone. எனவே சம்பவிக்கிற காரியம் என்னவென்றால், பாவப்பட்ட இந்த இஸ்ரவேல் தேசம் தனியாக அகப்பட்டுக் கொண்டது. Now they are going to be destroyed. இப்பொழுது அவர்கள் அழிக்கப்பட போகிறார்கள். At this time what happens? இந்த நேரத்தில் சம்பவிக்கிறது என்ன? From Russia, from Iran, they will come down and go towards Israel. ரஷ்யாவிலிருந்தும் ஈரானிலிருந்தும் அவர்கள் ஒன்று சேர்ந்து இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி பிரயாணப்படுவார்கள். And they will climb up those mountains. இந்த மலை பிரதேசங்களில் அவர்கள் ஏறுவார்கள். And they say, now we are going to finish Israel forever. இப்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், இப்பொழுது ஒரேடியாக இஸ்ரவேல் தேசத்தை நாங்கள் தொலைத்து போட போகிறோம். At that time when nobody is coming to help Israel, இந்த நேரத்தில் ஒருவருமே இஸ்ரவேலின் உதவிக்கு வராமல் இருக்கும்போது, remember in the beginning we read a key verse. நாம் ஆரம்பத்தில் ஒரு மூல வசனத்தை வாசித்தோம், அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். In that day I will make Jerusalem a burdensome stone to all people, though the whole earth be assembled against it, they shall be cut in pieces. அந்த நாளில் நான் எருசலேமை எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பாரமான கல்லாக்குவேன், அவர்கள் முழு உலகமும் அதற்கு விரோதமாய் கூட்டம் கூடினாலும் அவர்கள் துண்டாடப்படுவார்கள். Now we are not supporting Israel. நாம் இஸ்ரவேல் தேசத்தை ஆதரிக்கிறதில்லை. But we are happy because it has a spiritual application in our life.
நம்முடைய சந்தோஷம் என்னவென்றால் இதற்கு ஒரு ஆவிக்குரிய கருத்து இருக்கிறது. It's because we are spiritual Jerusalem, and just like the Lord defends the literal Jerusalem, He is going to defend us. இதற்கு ஒரு ஆவிக்குரிய பொருத்தம் இருக்கிறது. எப்படி எழுத்தின்படியான இஸ்ரவேலை ஆண்டவர் பாதுகாக்க போகிறாரோ அதே போல ஆவிக்குரிய இஸ்ரவேலரா இருக்கிற நம்மையும் அவர் பாதுகாப்பார். So when the Russians and the Iranians climb up the mountains of Israel and they are going to come down and finish Israel, இந்த ரஷ்யா, ஈரான் மற்றும் அதன் கூட்டு ராணுவங்கள் இந்த இஸ்ரவேலின் மலைகளில் ஏறி அந்த பக்கமாக இறங்கி இஸ்ரவேலை அழிக்க முற்படும் போது 3 things will happen. 3 காரியங்கள் சம்பவிக்கும். In verse 19, 19ஆம் வசனத்தில் it says, there shall be a great shaking in the land of Israel. அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டாகும் என்று வாசிக்கிறோம். And the next verse says, the mountains shall be thrown down. An earthquake is going to take place and the mountains are going to be thrown down. பர்வதங்கள் இடியும் என்று நாம் வாசிக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒரு பூமி அதிர்ச்சி சம்பவிக்க போகிறது, அந்த பர்வதங்கள் இடிந்து போகும். So when these armies who are hating Israel are climbing up the mountains of Israel and they are on top, only a little more and we are going to win over Israel, the mountains start shaking. இந்த கூட்டு ராணுவங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் வந்து அவர்களுடைய மலைகளில் ஏறி அதன் மேல் நின்று கொண்டு இன்னும் கொஞ்ச தூரம் தான் வெற்றி பக்கத்தில் இருக்கிறது, நாங்கள் இஸ்ரவேலை கைப்பற்ற போகிறோம் என்று சொல்லும் போது ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாகி அந்த மலைகள் இடிய ஆரம்பிக்கும். That's the first thing that will happen. முதலாவது சம்பவிக்கிற காரியம் அதுதான். Second thing that is going to happen, இரண்டாவதாக சம்பவிக்க போகிற காரியம், Ezekiel chapter 38 verse 21 says, every man's sword shall be against his brother. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனவன் பட்டயம் அவனவன் சகோதரனுக்கு விரோதமாய் இருக்கும். Remember, this army is a group of many nations coming together. What will happen? God is going to confound that army and they will start fighting with each other. There's going to be internal warfare. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த கூட்டு ராணுவமானது அநேக தேசங்களை சேர்ந்த ராணுவங்களின் ஒரு தொகுப்பா இருக்கிறபடினாலே ஆண்டவர் இவர்களுக்குள் ஒரு குழப்பத்தை அனுப்புவார். எனவே இவர்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட ஆரம்பிப்பார்கள். That's the second thing that will happen. சம்பவிக்க போகிற இரண்டாவது காரியம் இதுதான். Thirdly, மூன்றாவது, there's going to be a rain. ஒரு மழை பெய்ய போகிறது. Not a rain of water. அது தண்ணீர் மழை அல்ல. It's a rain of hailstones, fire and brimstone in verse 22. 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறபடி அது ஒரு பெருங்கல்மழையும் அக்கினி மழையும் கந்தக மழையுமாய் இருக்கும். So by these 3 supernatural events, a great destruction is going to come upon not Israel but the enemies of Israel. இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த 3 நிகழ்வுகளினால் இஸ்ரவேலுக்கு அல்ல, இஸ்ரவேலின் சத்துருக்களுக்கு ஒரு பேரழிவு உண்டாகும். As a result of these 3 supernatural events, what is going to happen? இந்த 3 இயற்கைக்கு அப்பாற்பட்ட சம்பவங்களினால் சம்பவிக்க போகிறது என்ன? When we come to the next chapter, Ezekiel 39, எசேக்கியேல் 39ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும்போது, again the prophecy says, prophesy against Gog and Meshech and Tubal. மறுபடியும் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது, நீ கோகுக்கு விரோதமாக மேசேக் தூபால் என்பவர்களுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லு. Read verse 2. 2ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. Read verse 3 and 4 also. உன் வில்லை உன் இடது கையிலிருந்து தட்டிவிட்டு உன் அம்புகளை உன் வலது கையிலிருந்து விழப்பண்ணுவேன். நீயும் உன் எல்லா ராணுவங்களும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும் இஸ்ரவேல் மலைகளில் விழுவீர்கள். உராஞ்சுகிற there's no time, we'll see in Tamil alone. What is written here? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? God is telling the enemies of Israel, I will smite your bow out of your left hand and throw down your arrow from your right hand and make you empty-handed. நான் உன் வில்லை உன் இடது கையிலிருந்து தட்டிவிட்டு உன் அம்புகளை உன் வலது கையிலிருந்து விழப்பண்ணி உன்னை ஆயுதம் இல்லாமல் வெறுங்கையாக மாற்றி, and you and your armies are going to fall upon the mountains of Israel. நீயும் உன் எல்லா ராணுவங்களும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும் இஸ்ரவேல் மலையிலே விழப்போகிறீர்கள். And verse 2 says, only a 6th part of you will remain. 2ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களில் 1/6 பங்குதான் மீதியா இருப்பீர்கள். Which means 5/6 of the army of the enemies of Israel are going to be destroyed not by war but by natural calamities. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், and internal war. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் வருகிறதான இந்த ராணுவத்தில் 5 பகுதி ஜனங்கள் இந்த யுத்தத்தினால் அல்ல, அவர்களுக்குள் சம்பவிக்க போகிற உள்கலகத்தினாலும் இந்த இயற்கை பேரழிவுகளினாலும் அழிக்கப்படுவார்கள். So what is going to happen?
என்ன நடக்க போகிறது? The third world war is about to start and the armies are destroyed so much. Only 1/6 is left. மூன்றாவது உலக மகா யுத்தம் இனிதான் துவங்குவதாக இருக்கிறது. ஆனால் அதற்குள்ளாக ஒரு ராணுவத்தின் பெரும் பகுதி 5 பகுதி அழிக்கப்பட்டது. ஒரு சின்ன பகுதி தான் மீந்திருக்கிறது. So when this 1/6 itself is a big number, they are going to decide whether to fight against Israel or not. இந்த 6 ஒரு பகுதியாயிருந்து மீதியா இருக்கிறவர்களே ஒரு பெரிய கூட்டமாயிருப்பார்கள். அவர்கள் ஒன்று சேர்ந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதா வேண்டாமா என்று முடிவு செய்வார்கள். At that time, அந்த நேரத்தில் from the European Union, ஐரோப்பிய யூனியனில் இருந்து, as I told you yesterday, a little horn will come up. நான் நேற்றைக்கு சொன்னது போல ஒரு சின்ன கொம்பு முளைத்தெழும்பும். He is going to be the leader of the European Union. He will come and he will command peace between these two factions and he will bring about a beautiful solution and how to create peace. அவன் ஐரோப்பிய ஐக்கிய நாடுகளின் தலைவனாயிருப்பான். அவன் இந்த ஐரோப்பிய ஐக்கிய நாடுகளின் மத்தியிலிருந்து முளைத்தெழும்பி இந்த பிரச்சனைக்கு சுமூகமாக தீர்வு காண்பது எப்படி என்று சொல்லி ஒரு சமாதான உடன்படிக்கையை முன்வைப்பான். அது மிகவும் ஆச்சரியப்படக்கூடியதா இருக்கும். So in the Temple Mount area where there is a friction about the mosque and about Solomon's temple being rebuilt, he will give a peaceful solution. இந்த தேவாலயம் இருக்கிற அந்த மலைப்பகுதியிலே இப்பொழுது சாலமோனின் ஆலயம் திரும்பவும் கட்டப்படுவதா என்ற ஒரு சர்ச்சை இருக்கிற அந்த இடத்திலே, இப்பொழுது மசூதி இருக்கிற அந்த இடத்திலே 2 கூட்டத்தாருக்கும் இடையே அவன் ஒரு சமரச உடன்படிக்கையை முன்வைப்பான். Everybody will be happy. எல்லாரும் அப்பொழுது மிகவும் திருப்தியாய் சந்தோஷமாய் இருப்பார்கள். Because this man has commanded a solution and stopped a great world war which could have destroyed crores and crores of people. ஏனென்றால் இந்த மனிதன் அவன் ஒரு மிக சிறந்த சமாதான உடன்படிக்கையை முன்வைத்ததின் மூலமாக ஒரு பெரிய உலக போரை தவிர்த்து விட்டான். எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்களை காப்பாற்றி விட்டான், சமாதானத்தை உண்டு பண்ணிவிட்டான் என்று சொல்லுவார்கள். And that's how this man comes to power. Everybody will elect him as the world leader. இப்படித்தான் இந்த நபர் அவன் அதிகாரத்துக்கு வருவான். எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவனை ஒரு உலக தலைவனாக தேர்ந்தெடுப்பார்கள். About this time that Jesus will come. இந்த காலகட்டத்தில் தான் இயேசு வருவார். Just before or just after? இதற்கு சற்று முன்பாக அல்லது உடனடியாக இதற்கு பின்பாக. As I told you a little while ago, you can't wait till then and say I'll enjoy life and then get ready. There's no time for that. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல நான் அதுவரைக்கும் சற்று வாழ்க்கையை அனுபவித்துக் கொள்ளுகிறேன், சற்று சந்தோஷமா இருந்து கொள்ளுகிறேன், அதுக்கு பிற்பாடு நான் ஆயத்தமாகிக் கொள்வேன் என்று சொல்வதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை. So you have heard so much. Remember how quickly Jesus is going to come. நீங்கள் இவ்வளவு அதிகமான காரியங்களை கேட்டிருக்கிறீர்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இயேசு எவ்வளவு சீக்கிரமாய் வரப்போகிறார். I told you in the beginning, what happens to the literal Israel will happen to the spiritual Israel also. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், எழுத்தின்படியான இஸ்ரவேலுக்கு சம்பவிக்கிற காரியங்கள் ஏறக்குறைய அதே நேரத்தில் ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கும் சம்பவிக்கும். So just like Jerusalem is now being surrounded by armies, எப்படி இப்பொழுது எருசலேம் பட்டணமானது சேனைகளால் சூழப்பட்டிருக்கிறதோ, the spiritual Jerusalem is also going to enter into a phase. The church of God is going to enter into a new phase where we are going to be surrounded by armies. There's going to be war against the church. ஆவிக்குரிய எருசலேம் அல்லது தேவனுடைய சபையும் ஒரு புதிய கட்டத்துக்குள் பிரவேசிக்க போகிறது. அந்த கட்டத்தில் அதை சுற்றிலும் சத்துருக்களால் சூழப்பட்டிருக்கும் ஒரு யுத்தம் நடைபெறும். So if you turn back to Luke chapter 21, லூக்கா 21ஆம் அதிகாரத்துக்கு நாம் திரும்பும்போது, you see verse 20 says about Jerusalem being surrounded by armies. 20ஆம் வசனத்தில் எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். And verse 17 says, you shall be hated of all men for my name's sake. 17ஆம் வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லா ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். Don't read that verse. Read Mark 13:13. This is also a sermon about the last days. கடைசி நாட்களை பற்றி இயேசு கொடுத்ததான தூது மார்க் 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இதன் 30ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே 13 என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். Jesus is saying this not just to his disciples. இயேசு இந்த காரியத்தை அவருடைய சீஷர்களுக்கு மாத்திரம் சொல்லவில்லை. Jesus is saying this not just to Israel. இயேசு இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து மாத்திரம் இந்த காரியத்தை சொல்லவில்லை. Read the last verse of this chapter. இந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தை படியுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார்.
What I say to you, I say to everyone, the church of God also, watch. நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் தேவனுடைய சபைக்கும் கூட சொல்லுகிறேன், விழித்திருங்கள். So, O church of God, a time is going to come against you, O spiritual Jerusalem. Armies are going to come. தேவனுடைய சபையே, ஆவிக்குரிய எருசலேமே, ஒரு காலம் வருகிறது, அப்பொழுது உங்களுக்கு விரோதமாகவும் ஒரு சேனை புறப்பட்டு வரும், யுத்தம் வரும். Read Micah chapter 4. மீகா 4ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். And read verse 11. அதன் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். சீயோன் தீட்டுப்படுவானாக, எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள். So here we read that against Zion or against the spiritual children of God, the church of God, many nations are gathered together and they want to defile the church of God. இங்கே நாம் வாசிக்கிறோம், சீயோனுக்கு விரோதமாக அல்லது தேவனுடைய சபைக்கு விரோதமாக அநேகம் ஜாதிகள் கூடி இருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் தேவனுடைய சபையை தீட்டுப்படுத்த வேண்டும். They are many nations, but they have one eye. That means with one focus, they are going to come against the church of God. This church of God should cease from its existence. அவர்கள் அநேகம் ஜாதிகளா இருக்கிறார்கள், ஆனாலும் அவர்களுக்கு ஒரே ஒரு கண் இருக்கிறது, அல்லது அவர்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்கிறது, அது தேவனுடைய சபை தீட்டுப்பட்டு அது இல்லாமல் போக வேண்டும். Evil powers are going to rise up against the church of God. தீமையான வல்லமைகள் தேவ சபைக்கு விரோதமாக எழும்ப போகிறது. International magicians are going to cast spells against the church of God. சர்வதேசிய மந்திரவாதிகள் தேவ சபைக்கு விரோதமாக மந்திரங்களை செய்ய போகிறார்கள். Other religions are going to rise against the church of God. மற்ற மதங்கள் தேவனுடைய சபைக்கு விரோதமாக எழும்ப போகிறது. And just like this Jerusalem is caught alone, we are going to be caught alone. எப்படி இந்த எருசலேம் தனியாக சிக்கிக் கொண்டிருக்கிறதோ, நாமும் தனியாக சிக்கிக் கொள்ள போகிறோம். No one is going to support us at that time. அந்த நேரத்தில் நமக்கு யாரும் உதவிக்கு வரமாட்டார்கள். But God is going to come to our help. ஆனால் தேவன் நம்முடைய உதவிக்கு வருவார். Just like the mountain started shaking, our enemies are going to shake before us. எப்படி இந்த பர்வதங்கள் அசைய ஆரம்பிக்கிறதோ, அதே போல நம்முடைய சத்துருக்கள் நமக்கு முன்பாக அசைவார்கள். That's why although the Bible says many nations are coming against you, O Zion, எனவே தான் வேத வசனம் சொல்லுகிறது, சீயோனே உனக்கு விரோதமாய் அநேகம் ஜாதிகள் வந்தாலும், what does the next verse say? அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். அவர் அரிக்கட்டுகளைப் போல அவர்களை களத்திலே சேர்ப்பார். So what does this verse say? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? When these nations are coming, இந்த ஜாதிகள் ஒன்று சேர்ந்து வரும்போது, as though supporting them, அவர்களுக்கு ஆதரவாய் இருக்கிறது போல, God is going to say, come and destroy Israel, come and defile Zion. ஆண்டவர் சொல்வார், வாங்க வாங்க, நீங்க இஸ்ரவேல் தேசத்தை அழிக்கும்படியாய் வாருங்கள், சீயோனை தீட்டுப்படுத்தும்படியாய் வாருங்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு ஆதரவாய் இருக்கிறது போல இருக்கும். God is gathering them as the sheaves into the flow. ஆண்டவர் அவர்களை அரிக்கட்டுகளை களத்திலே சேர்க்கிறது போல கூட்டி சேர்ப்பாராம். Jerusalem is wondering now, why is God doing this? இப்பொழுது யூதர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், ஏன் தேவன் இப்படி செய்கிறார்? Why is God allowing this in his church? ஏன் தேவ சபையில் இப்படிப்பட்ட காரியங்களை அவர் அனுமதிக்கிறார்? But the verse says, nobody knows his thoughts, his plans are different. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய திட்டங்கள் அது வேறு மாதிரியா இருக்கிறது, அவருடைய யோசனைகளை யாரும் அறியார்கள். Some of you might know the story of Shakespeare, the merchant of Venice. உங்களில் சிலருக்கு ஒருவேளை இந்த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் என்று சொல்லப்படுகிறதான ஷேக்ஸ்பியரின் ஒரு கதையை பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள். I myself don't know the whole story, but I know a brief part of it which I will tell you. எனக்கு அந்த முழு கதையும் தெரியாது, அதனுடைய ஒரு சிறு பகுதியை நான் அறிந்திருக்கிறேன், அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். I might be wrong in some places, but I'm going to take only a particular point from it. நான் ஒருவேளை சொல்வது சில இடங்களில் தவறாக இருக்கலாம், பிழை இருக்கலாம், ஆனால் நான் அந்த குறிக்கப்பட்ட பகுதியை மாத்திரம் சொல்லுகிறேன். When one rich businessman who had many ships borrowed a lot of money from another rich man. ஒரு மிகுந்த ஐஸ்வர்யவானான ஒரு வர்த்தகர், அவருக்கு அநேக கப்பல்கள் இருந்தது. அவர் சில காரணங்களுக்காக மற்றொரு ஐஸ்வர்யவானிடத்தில் அதிகமான பணத்தை அவர் கடனாக வாங்கினார். So the man who lent the money said, how do I trust you with so much money? How will you return it back? இந்த கடனை கொடுத்தவர் சொல்லுகிறார், நான் உங்களை எப்படி நம்புவது? இவ்வளவு காசை நான் உங்களுக்கு கொடுக்கிறேனே, நீங்கள் எப்படி அதை திருப்பி கொடுப்பீர்கள்? So that man said, trust me, I'll give it to you back soon. அந்த மனிதன் சொன்னான், நீங்கள் என்னை கண்டிப்பாக நம்ப வேண்டும், நான் நிச்சயமாக அதை சீக்கிரமாக உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன். So the rich man who lent the money says, if you don't return the money back, I am going to take a pound of flesh from you.
கடன் கொடுத்ததான இந்த ஐஸ்வர்யவான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீ சரியான நேரத்தில் அந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுக்காவிட்டால் உன்னுடைய சதையிலிருந்து 1 பவுண்ட் அளவுக்கு சதையை நான் எடுத்துக்கொள்வேன். He said, okay. சரி என்று இவரும் ஒத்துக்கொண்டார். And he took the money. இவர் பணத்தை வாங்கிக் கொண்டார். Very sad tragedy. His ships sank into the sea during a storm. துக்ககரமான பரிதாபகரமான ஒரு காரியம் நடந்தது. ஒரு புயலின் காரணமாக அவருடைய கப்பல்கள் கடலில் மூழ்கி போய்விட்டது. He couldn't return the money. அந்த பணத்தை அவரால் திருப்பி கொடுக்க முடியவில்லை. So the two went to court. 2 பேரும் இப்பொழுது நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார்கள். The man who lent the money said, I demand a pound of flesh. கடன் கொடுத்தவர் சொல்லுகிறார், எனக்கு நிச்சயமாக இவருடைய மாம்சத்திலிருந்து 1 பவுண்ட் சதை வேண்டும். The victim says, no sir, please give me time. Please spare me, please forgive me. பாதிக்கப்பட்டவர் சொல்லுகிறார், ஐயா தயவு செய்து அப்படி எல்லாம் செய்ய வேண்டாம், எனக்கு கொஞ்சம் சமயம் கொடுங்கள், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். But this man says, sir, justice demands a pound of flesh. ஆனால் இந்த கடன் கொடுத்தவர் சொல்லுகிறார், ஐயா 1 பவுண்ட் சதையை இவரிடத்திலிருந்து எடுப்பதுதான் நீதி. And now the victim's lawyer, he seems to be supporting the enemy and says, you are right sir, a pound of flesh you shall have. இந்த கதையில் இந்த கட்டத்தில் இந்த பாதிக்கப்பட்டவருடைய வழக்கறிஞர் சொல்லுகிறதான காரியம் ஒரு எதிராளிக்கு சாதகமாக இருக்கிறது போல் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நீங்கள் சொல்லுகிறது சரிதான் ஐயா, நீதியின்படி உங்களுக்கு 1 பவுண்ட் அளவுக்கு சதை கொடுக்கப்படத்தான் வேண்டும். What you speak is just, so my client will give a pound of flesh to you. நீங்கள் சொல்லுகிறது மிகவும் சரியான ஒரு காரியம்தான். என்னுடைய நபர் உங்களுக்கு 1 பவுண்ட் சதையை கொடுப்பார். So this adversary was very happy. He came with the balance in his hand and a knife. இந்த எதிராளி மிகவும் சந்தோஷமாக அவர் ஒரு அளக்கிறதான அந்த அளவுகோலையும் ஒரு தராசையும் அவர் கத்தியையும் எடுத்துக்கொண்டு வருகிறார். And he came near the stomach to take a pound of flesh. அவர் இந்த பாதிக்கப்பட்டவரின் வயிற்று பகுதிக்கு கிட்ட வந்து 1 பவுண்ட் சதையை அங்கிருந்து எடுக்க போவதாக சொல்லுகிறார். And that man's lawyer said, sir, just a moment. இப்பொழுது இந்த பாதிக்கப்பட்டவரின் வழக்கறிஞர் சொல்கிறார், ஐயா ஒரு நிமிஷம். You can have a pound of flesh, but not a drop of blood. நீங்கள் தாராளமாக 1 பவுண்ட் சதையை எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் ஒரு சொட்டு ரத்தமும் உங்களுக்கு நீங்கள் எடுக்க கூடாது. Now what can you do? என்ன செய்ய முடியும்? That's how the case was won. இப்படி இந்த வழக்கு அது ஜெயிக்கப்பட்டது. In the same way, a case is going on in heaven. இப்பொழுது பரலோகத்தில் இதே போல ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. It's called the controversy. No need to read. It's in Isaiah chapter 34. It's called the controversy of Zion. இது சியோனின் வழக்கு என்று அழைக்கப்படுகிறது. ஏசாயா 34 அதிகாரம் 4 வசனத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்க வேண்டாம். Because of that case, Satan is demanding that the church be destroyed. அந்த வழக்கு நிமித்தமாக சாத்தான் கோருகிற விஷயம் என்னவென்றால் சபை அழிக்கப்பட வேண்டும். The accuser of the brethren is accusing us day and night and demanding that we be destroyed. சகோதரரை குற்றம் சாட்டுகிறவன் இரவும் பகலும் நம்மை குற்றம் சாட்டி நாம் அழிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறான். And just like that lawyer, Jesus seems to be supporting the adversary and say, come and destroy the church. அந்த வழக்கறிஞரை போலவே இயேசுவும் சாத்தானுக்கு ஆதரவா இருக்கிறது போல நீ வந்து கர்த்தருடைய சபையை வந்து அழித்து போடு என்று சொல்லுகிறார். And what will happen? ஆனால் என்ன நடக்கும்? When the adversary comes near Zion to defile Zion and Jerusalem. அந்த எதிராளி சியோனுக்கு பக்கத்தில் வந்து சியோனையும் எருசலேமையும் தீட்டுப்படுத்த முற்படும்போது, our God has a terrible plan. நம்முடைய தேவனுக்கு ஒரு பயங்கரமான திட்டம் இருக்கிறது. Come back to Micah 4. நீ என்னுடைய எதிராளிக்கு விரோதமாய் வா. Come back to Micah chapter 4. மீகா 4 அதிகாரத்துக்கு திரும்பி வாருங்கள். Read verse 13. 13 வசனத்தை வாசியுங்கள். சீயோன் குமாரத்தியை நீ எழுந்து போரிடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய், அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவருடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். So what is going to happen? என்ன நடக்க போகிறது? When these like the enemies of Israel climb up the mountains of Israel and say, this is the end of Israel. எப்படி இந்த இஸ்ரவேலின் சத்துருக்கள் இஸ்ரவேலின் மலைகளின் மேல் ஏறி இது அவ்வளவுதான், இதோ இஸ்ரவேலின் முடிவு நெருங்கிவிட்டது என்று சொல்லுகிறார்களோ, in the same way when the enemies of the church of God come near to defile the church of God, இதே போல ஆவிக்குரிய இஸ்ரவேல் சபையின் சத்துருக்கள் வந்து சபையின் பக்கத்தில் வந்து அதை தீட்டுப்படுத்த வரும்போது, the Lord will send down an anointing upon the church of God.
கர்த்தர் சபையின் மேல் ஒரு அபிஷேகத்தை அனுப்புவார். That is the latter and former rain. அதுதான் முன்மாறி பின்மாறி. That is the revival that we are looking for. அதுதான் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறதான எழுப்புதல். You know what will happen? என்ன நடக்கும் என்று தெரியுமா? The church will turn into a big bull. சபை ஒரு பெரிய எருது போல மாறிவிடும். It will have huge horns. அதற்கு மிகப்பெரிய கொம்புகள் இருக்கும். I will make thy horns iron and your hoofs brass. நான் உன் கொம்புகளை இரும்பும் உன்னுடைய குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். And with that anointing you will tread upon your enemies. அந்த அபிஷேகத்தை கொண்டு நீ உன் சத்துருக்களை மிதித்து போடுவாய். Dear brother, dear sister, there are many enemies against your family. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உன் குடும்பத்துக்கு விரோதமாக அநேகம் சத்துருக்கள் இருக்கிறார்கள். There are many evil powers trying to defile your church. உன்னுடைய சபையை தீட்டுப்படுத்த அநேக தீமையான சக்திகள் முயல்கிறது. But the God who defends the literal Israel will defend the church of God as well. ஆனால் எழுத்தின்படியான இஸ்ரவேலை பாதுகாக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. அவர் ஆவிக்குரிய இஸ்ரவேலையும் தேவனுடைய சபையும் பாதுகாப்பார். There will be no one to support us, but the Almighty God will support us. நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒருவரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் நமக்கு உதவி செய்ய கர்த்தர் இருப்பார். Shall we close our eyes? நம்முடைய கண்களை மூடுவோம். Jerusalem, God is on your side. எருசலேமே, தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார். Jerusalem, God has chosen you. எருசலேமே, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். Jerusalem, the Antichrist wants to defile you, but God is on your side. எருசலேமே, அந்தி கிறிஸ்து உன்னை தீட்டுப்படுத்த முயல்கிறான், ஆனால் தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார். That God who is defending Israel is in our midst. இஸ்ரவேலை காக்கிறதான தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். Those who say there are evil powers fighting against you, எனக்கு விரோதமாய் தீமையான சக்திகள் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள், those who say there are evil powers trying to defile my life, என்னுடைய ஜீவியத்தை தீட்டுப்படுத்த தீமையான சக்திகள் முயல்கிறதை நான் உணர்கிறேன் என்று those சொல்லுகிறவர்கள், who say there are evil powers trying to destroy my faith, என்னுடைய விசுவாசத்தை அழிக்க தீமையான சக்திகள் முயல்கிறது என்று சொல்லுகிறவர்கள், if possible, stand on your knees. முடிந்தால் முழங்கால் படியிடுங்கள். Today God is going to give you a victory. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார். Humanly speaking, you are very weak before your enemy. மனித இயல்பின்படி பார்த்தால் உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் மிகவும் பலவீனராய் இருக்கிறீர்கள். The enemy is too strong for you to fight against. நீங்கள் எதிர்த்து போரிடாதபடிக்கு சத்துரு உங்களோட ஒப்பிட்டு பார்த்தால் சத்துரு மிகவும் பலவானா இருக்கிறார். But look inside you. ஆனால் உங்களுக்குள் பாருங்கள், there is a mighty God. அங்கே ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். Almighty God is within you. சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். All those who have received the Holy Spirit, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற எல்லாரும், you are prisoners of hope. The Lord is going to send you an anointing to prove that He is going to deliver you. நீங்கள் நம்பிக்கையுடைய சிறைகளா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார் என்பதற்கு அடையாளமாக கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை அனுப்ப போகிறார். Those evil powers are working day and night to destroy you, to destroy your family, to destroy your church. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சபையும் அழிக்கும்படியாக அந்த தீமையான சக்திகள் இரவும் பகலும் கிரியை செய்து But கொண்டிருக்கிறது. they shall not prevail against thee. ஆனால் அவைகள் உங்களை ஒருபோதும் மேற்கொள்வதில்லை. Because the anointing that is upon you is from above, from Zion. ஏனென்றால் உங்கள் மேல் வருகிற அபிஷேகம் அது உன்னதத்திலிருந்து சீயோனிலிருந்து வருகிறது. It is coming from the throne of God. அது தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து வருகிறது. It is coming as a commandment of God. அது தேவனுடைய கட்டளையாக வருகிறது. Rejoice in the Holy Spirit. பரிசுத்தாவில் களிகூருங்கள். Rejoice in the anointing. அபிஷேகத்தில் களிகூருங்கள். Your war you will win very easily. உங்களுடைய யுத்தத்தை வெகு எளிதில் நீங்கள் ஜெயிப்பீர்கள். As you clap your hands and get filled in the Holy Spirit, நீங்கள் உங்கள் கைகளை தட்டி அபிஷேகத்தில் நிரம்பும்போது, there is going to be an earthquake in the camp of the enemy. சத்துருவின் பாளையத்தில் ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாக போகிறது. Orya shamankalamani anture. Oraya shamankalamani anture. Oraba shamankalamani anture. Thank you, Jesus. Orya shamankalamani anture. Thank you, Jesus. We thank you, Jesus. Oraya shamankalamani anture. Thank you, Lord. We thank you, Jesus. That anointing that is in you, உங்களுக்குள் இருக்கிற அந்த அபிஷேகம், it is not an ordinary anointing. அது சாதாரணமானது அல்ல. It is the power of God working within you. அது உங்களுக்குள் கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமை. It is greater than all the demons working against your family. அது உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பிசாசுகளை விடவும் வல்லமையுள்ளதா இருக்கிறது. The enemy can come like a flood, but the Spirit of God will raise up
against him. சத்துரு உங்களுக்கு விரோதமாய் வெள்ளம் போல வரலாம், ஆனால் தேவ ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியை உயர்த்துவார். As you get filled in the Spirit now, நீங்கள் இப்பொழுது அபிஷேகத்தில் நிரம்பும் போது the Spirit of God within you is raising a flag against your enemy. உங்களுக்குள் இருக்கிற தேவ ஆவியானவர் உங்கள் சத்துருவுக்கு விரோதமாக ஒரு கொடியை உயர்த்துகிறார். Orya shama kalamania samtuna. Niyankaraya samtuna kalamania ture. Jesus. Oh Rabba Shaba Karama kalamania ture. Oh Rabba Shaba kalamania ture. Jesus, we praise you, Lord. We praise you, Lord. Oh Rama Saman kalamania ture. Thank you, Jesus. Thank you, Jesus. சாலேமில் ராஜரீகம் செய்குவீர், நீதி ஓங்கிடவும் ராஜ்யமெங்கும். சாலேமில் ராஜரீகம் செய்குவீர், நீதி ஓங்கிடவும் ராஜ்யமெங்கும். ராஜாக்கள் பிரமிக்க, ஜாதிகள் நடுங்க, சீயோனை சீரக செய்வீர். ராஜாக்கள் பிரமிக்க, ஜாதிகள் நடுங்க, சீயோனை சீரக செய்வீர். சாலேமில் ராஜரீகம் செய்குவீர், நீதி ஓங்கிடவும் ராஜ்யமெங்கும். சாலேமில் ராஜரீகம் செய்குவீர், நீதி ஓங்கிடவும் ராஜ்யமெங்கும். ராஜாக்கள் பிரமிக்க, ஜாதிகள் நடுங்க, சீயோனை சீரக செய்வீர். ராஜாக்கள் பிரமிக்க, ஜாதிகள் நடுங்க, சீயோனை சீரக செய்வீர். சாலேமில் ராஜரீகம் செய்குவீர், நீதி ஓங்கிடவும் ராஜ்யமெங்கும். சாலேமில் ராஜரீகம் செய்குவீர், நீதி ஓங்கிடவும் ராஜ்யமெங்கும். ராஜாக்கள் பிரமிக்க, ஜாதிகள் நடுங்க, சீயோனை சீரக செய்வீர். 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 தேவ ஜனமே, நாம் அநேக குறைகள் உள்ளவர்கள் தான். பல குற்றங்கள் நமக்குள் இருக்கிறது. இரவும் பகலும் அந்த குற்றங்களை எடுத்து பரலோகத்தில் இருக்க தேவனுக்கு முன்பாக அந்த சாத்தான் நம்மேல் குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கிறான். ஆனால் சிறு மந்தையே, நீ பயப்பட வேண்டாம். நமக்கு ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காய் பரிந்து பேசி அந்த சீயோனின் வழக்கை நமக்கு சாதகமாய் திருப்புவார். அவருடைய அபிஷேகத்தை நம்மேல் ஊற்றுவார். கவனியுங்கள், இந்த சத்துருக்கள் மத்தியில் சில ராஜாக்கள் இருக்கிறார்கள், பெரிய பெரிய ஜாதிகளை ஆளுகை செய்கிற பிசாசுகள். ஆனால் உங்கள் மேல் கர்த்தர் ஊற்றப் போகிற அபிஷேகம் அந்த ராஜாக்களை நடுங்க செய்ய போகிறது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் பெரியவர், அவர் பராக்கிரமம் செய்கிறவர். ஆகையால் சபையே, நம்பிக்கையில் கலிகூறுவோமாக. சாலேமில் ராஜரீகம் செய்குவீர், நீதி ஓங்கிடவும் ராஜ்யமெங்கும். சாலேமில் ராஜரீகம் செய்குவீர், நீதி ஓங்கிடவும் ராஜ்யமெங்கும். ராஜாக்கள் பிரமிக்க, ஜாதிகள் நடுங்க, சீயோனை சீரக செய்வீர். ராஜாக்கள் பிரமிக்க, ஜாதிகள் நடுங்க, சீயோனை சீரக செய்வீர். சாலேமில் ராஜரீகம் செய்குவீர், நீதி ஓங்கிடவும் ராஜ்யமெங்கும். சாலேமில் ராஜரீகம் செய்குவீர், நீதி ஓங்கிடவும் ராஜ்யமெங்கும். ராஜாக்கள் பிரமிக்க, ஜாதிகள் நடுங்க, சீயோனை சீரக செய்வீர். ராஜாக்கள் பிரமிக்க, ஜாதிகள் நடுங்க, சீயோனை சீரக செய்வீர். சாலேமில் ராஜரீகம் செய்குவீர், நீதி ஓங்கிடவும் ராஜ்யமெங்கும். சாலேமில் ராஜரீகம் செய்குவீர், நீதி ஓங்கிடவும் ராஜ்யமெங்கும். ராஜாக்கள் பிரமிக்க, ஜாதிகள் நடுங்க, சீயோனை சீரக செய்வீர். ராஜாக்கள் பிரமிக்க, ஜாதிகள் நடுங்க, சீயோனை சீரக செய்வீர். ராஜாக்கள் பிரமிக்க, ஜாதிகள் நடுங்க, சீயோனை சீரக
செய்வேன். உலகம் பிரமிக்க கவிகள் நடுவே சீயோனை சிறக்க செய்வேன். உலகம் பிரமிக்க கவிகள் நடுவே